ஆண்டவரே இயேசுவில் அன்புருக்கனியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இறையியலாளர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படக்கூடியவர் புனித தாமஸ் அக்வினாஸ். அக்வினோ நகர் தாமஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவர் இறையியல் தொடர்பாக ஏராளமாக எழுதியிருக்கிறார். இவருடைய பிரசித்தி பெற்ற புத்தகம்தான் சும்மா தியாலஜிக்கா என்பதாகும். அவ்வளவு ஆழமான இறையியல் கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த இவர் ஒரு நாள் திருப்பலியின் போது ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சிக்கு பிறகு இவர் எழுதுவதை அப்படியே நிறுத்தி கொண்டார். இது தொடர்பாக இவருடைய உதவியாளர் இவரிடத்தில், நீங்கள் ஏன் எழுதுவதை நிறுத்தி கொண்டீர்கள் என்று கேட்டபோது இவர் சொன்னார், நான் கண்ட காட்சியோடு ஒப்பிடுகிற போது என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால் தான் நான் எழுதுவதை நிறுத்தி கொண்டு விட்டேன் என்று சொன்னார். இப்படியே இவர் எழுதாமல் இருந்த இவர் சாகும் தருவாயில இருந்தார். அப்போது இவர் திருச்சிலுவையை பார்த்து மன்றாடினார். மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரோடு பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னார், தாமஸ் அக்வினாஸ், நீ என்னை பற்றி மிகவும் அழகாக எழுதியிருக்கிறாய், சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறாய், உனக்கு நான் என்ன பரிசு தர வேண்டும் கேள் என்று சொன்னார். அப்போது தாமஸ் அக்வினாஸோ, எனக்கு எதுவும் வேண்டாம், நீரே போதும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, தாமஸ் அக்வினாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதும், அவரே ஒப்பற்ற செல்வம் என்று உணர்ந்து அவரை பற்றி பிடித்து கொண்டார். இந்த இறைவார்த்தையும் கூட ஆண்டவர்தான் ஒப்பற்ற செல்வம், அவர்தான் விலை மதிக்கப்பெறாத செல்வம், ஆகவே அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. பொது காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை இயேசு ஒப்பற்ற செல்வம், ஆகவே அவரை பற்றி கொள்வோம் என்ற ஆழமான சிந்தனையை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஓமைகளை சொல்கிறார். ஒன்று புதையல் ஓமை, இன்னொன்று விலை மதிக்கப்பெறாத முத்து ஓமை, மூன்றாவது வலை ஓமை. இந்த 3 ஓமைகளிலே ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலே சொல்லக்கூடிய 2 ஓமைகளும் மிகவும் ஆழமானவையாக இருக்கின்றன. முத்து அந்த ஓமையை, அதே போலவே நிலத்திலே புதைந்து கிடந்த புதையல் ஓமை, இவற்றை பெறுகிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அவற்றை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார். இந்த முத்தும் சரி, அதே போலவே புதையலும் சரி, விலை மதிக்கப்பெறாத செல்வங்கள், அவற்றை பெறுவதற்கு இந்த மனிதர்கள் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். அவை விலை மதிக்கப்பெறாதவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்று சொன்னார் நாம் எல்லாவற்றையும் விட்டு கூட தயாராக இருக்க வேண்டும். ஆனால் தான் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 33வது வார்த்தையிலே சொல்கிறார், ஆகவே அனைத்திற்கும் மேலாக கடவுளுடைய ஆட்சியை அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். கடவுளுடைய ஆட்சியை தேட வேண்டும், கடவுளுக்கு விருப்பமானதை நாட வேண்டும். அப்படி நாடுகிற பொழுது கடவுள் நமக்கு எல்லா விதமான ஆசைகளை தருகிறார் என்பதுதான் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே ஆண்டவர் அவரிடத்துல, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிற பொழுது அவரோ தனக்கு நீடிய ஆயுளோ செல்வமோ கேட்கவில்லை. இது கடவுளை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது. இவர் நீடிய ஆயுளோ அதை விடவும் தனக்கு செல்வமை கேட்கவில்லை, அவர் தன்னலத்தோடு கேட்கவில்லை, ஞானத்தை கேட்கிறார் என்று சொன்னார். கடவுள் சாலமோனிடத்திலே சொல்கிறார், உனக்கு ஞானத்தையும் அதை விட எல்லா ஆசைகளையும் தருவேன் என்று சொல்கிறார். சாலமோன் கடவுளுடைய ஞானத்தை கேட்டார் என்று சொன்னார், கடவுள் அதை வழங்குகிறார் என்றுதான் பார்ப்போம். அந்த வகையிலே ஒரு விதத்திலே சாலமோன் கடவுளுக்கு விருப்பமானதை நாடினார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசித்திருக்கக்கூடிய 2வது வாசகத்திலே ஒரு அழகான செய்தியை படிக்கிறோம். கடவுள் மீது அன்பு கூறுபவர்களோடு, கடவுளுடைய திட்டத்திற்கேற்ப செயல்படுபவர்களோடு தூய ஆவியார் உடனிருக்கிறார், அவர்களோடு ஒத்துழைக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய விருப்பத்தை நாடுகிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லா விதமான ஆசையும் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகம் சொல்கிறது. அப்படி என்றால் இன்றைய இறை வார்த்தையை நாம் ஆழமாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது
முதன்மையாக நம்முடைய மனதில் கொள்ள வேண்டிய செய்தி, கடவுளை தேட வேண்டும். கடவுளை தேடுகிற பொழுது கடவுள் நமக்கு எல்லா விதமான ஆசைகளை தருகிறார். அதே வேளையிலே நாம் கடவுளை தேடுகிறோம் என்று சொன்னால் அதில் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். சாலமோன் கடவுளுடைய ஞானத்தை தேடினார் என்று சொன்னார். பிற்காலத்தில் அவருடைய மனம் கடவுளை விட்டு விலகி போனது. அவர் பிற இனத்து தெய்வங்களை வழிபடத் தொடங்கினார் என்று சொன்னால் நாம் அவரை போன்றிருக்கக்கூடாது. கடவுளை நாம் இறுதி வரை தேட வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். நிறைவாக நாம் கடவுளை இறுதி வரை தேடுகிற பொழுது கடவுள் தன்னுடைய ஞானத்தை, ஆற்றலை, எல்லா விதமான வளங்களை நமக்கு தருகிறார். அதற்கு நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக. அன்பார்ந்தவர்களே, அமெரிக்காவிலே தோன்றிய முதல் புனிதை எலிசபெத் ஆன் சேட்டன் என்பவராகும். இவர் ஒரு அன்பான கணவரை மணந்தார், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார், குழந்தைகளை கடவுள் தந்தார். ஆனால் திடீரென்று இவருடைய கணவர் இறந்துவிட இவருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போனது என்று நினைத்தார். ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை நல்ல விதமாய் வளர்த்தெடுத்து கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்றினார். அது மட்டுமல்லாமல் இவர் கடவுள் மீது முழுமையான பாரத்தை போட்டு சிறப்பான செயல்களை செய்தார். பள்ளிக்கூடங்களை திறந்தார், இன்னும் அன்பு பணிகளை செய்தார் என்று சொன்னார். இந்த எலிசபெத் ஆன் சேட்டன் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை தேடினார், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். அதனால் கடவுள் அவருக்கு நிறைவான ஆசைகளை தந்தார். ஆகவே நாம் இந்த இறைவார்த்தை வழியாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய செய்திகள் 3. 1, நாம் கடவுளை முதலில் தேட வேண்டும். கடவுளை தேடுவதோடு மட்டுமல்லாமல் அவரிலே இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். இதில் சோதனைகள், துன்பங்கள் வரலாம் என்றாலும் கூட நாம் இறுதி வரை கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு கடவுள் நமக்கு மேலான ஆசிகளை, கொடைகளை தருகிறார். ஆகவே இத்தகைய வரத்திற்காக நாம் கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு கேட்போம். ஆமாம்.